ஆனா நம்முடைய பத்திரிகை நண்பர்களுக்கு தெரியும், முதலாக இது சிபிஐக்கு செல்ல வேண்டும் என்ற கோரிக்கையை வைத்ததே நம்முடைய தமிழக பாரதிய ஜனதா கட்சி. கரூர்ல நாம் தான் வைத்தோம். காரணம், இது ஒரு அரசியல் கட்சியோ, எதிர்க்கட்சியாக இருக்கக்கூடிய அரசியல் கட்சியோ, ஆளுங்கட்சி திமுகவோ அல்லது தேர்தல் பரப்புரைக்கு வந்த தமிழக வெற்றி கழகத்திற்கோ சம்பந்தப்பட்ட வழக்குன்னு மூடி மறைக்கக்கூடாது. இது 41 உயிர்கள் சம்பந்தப்பட்ட வழக்கு. அதனாலதான் நாங்க நேரடியாக முன்னாள் நீதிபதி அவர்கள் தலைமையில் பண்ணியிருக்கக்கூடிய ஒரு நபர் ஆணையத்தின் மீது நம்பிக்கை இல்லை. அதே நேரத்தில் சிபிஐ முழுமையாக ஒரு ஃபோரன்சிக் இன்வெஸ்டிகேஷன், முழுமையா என்ன நடந்துச்சு, யார் வந்தாங்க போனாங்க, ஆர்கனைசர் மீது தவறு இருக்கா, லோக்கல் அட்மினிஸ்ட்ரேஷன் மீது தவறு இருக்கா, கூட்டத்தில் யாராவது மர்ம நபர்கள் கலந்திருக்கின்றார்கள், இதெல்லாம் முழுமையாக ஒரு ட்ரெயின்டு ஏஜென்சி மட்டும்தான், இதற்காகவே ட்ரெயின்டு ஏஜென்சி. இது போன்ற பல வழக்குகளை பார்த்திருக்கக்கூடிய சிபிஐ வர வேண்டும் என்கின்ற கோரிக்கையை வைத்தோம். எங்களுக்கு உள்ளபடியே மகிழ்ச்சி. கரூரில் பாதிக்கப்பட்ட 41 குடும்பம், அதுல அவங்களுக்கு தெரியாம 2 நபர்கள்ட்ட பொய் சொல்லி கையெழுத்தை வாங்கி அவர்களையும் இந்த வழக்கில் பெட்டிஷனா சேர்த்திருக்கிறாங்க. இன்னைக்கு அந்த சம்பந்தப்பட்ட 2 நபர்களும் கூட எங்களுடைய கையெழுத்தை பொய் சொல்லி வாங்கியிருக்கின்றார்கள் என்கின்ற வாதத்தை உச்சநீதிமன்றத்தினுடைய நீதியரசர் முன் வைத்திருக்கின்றார்கள். அதனால் சென்னை உயர்நீதிமன்றம் தாமாக முன்வந்து அந்த 2 நபர்கள்ட்ட யார் பொய் சொல்லி அவங்க கையெழுத்தை வாங்கினது, யார் அவர்களை தவறாக வழிநடத்தியது, ஏன்னா இதெல்லாம் ரொம்ப தப்பு, நீதிமன்றத்திற்கு எதிராக தவறான ஒரு முன்னுதாரணத்தை கையாண்டிருக்கின்றார்கள். அதையும் கூட சென்னை உயர்நீதிமன்றத்தினுடைய நீதியரசர்கள் தாமாக முன்வந்து விசாரிக்க வேண்டும், அதிலே சம்பந்தப்பட்டவர்கள் மீது நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்கின்ற கோரிக்கையும் நம்முடைய மாண்புமிகு நீதியரசர்கள் முன்பு நாங்கள் வைக்கின்றோம்.